जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बो पलसार भक्षितं उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजं வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2025 ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும். அப்பிரதக்ஷண பிரியாயை நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுங்கிறது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சியானது 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். யார்? ராகு பகவான். அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை 13/26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார். சரி, இதுதான் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது. கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சியானது வரார். சரி, இந்த ராகு கேது பயிற்சியிலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய தலையும் அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாம்பு. அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும், மனித உடலாக இருக்கும். நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் உண்மையாக கரெக்டாக. சில பழைய காலத்து கோவில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு. ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார். அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அப்படிங்கும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், கேது தசை 7 வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது. திருப்பாற்கடலில் கடையும் பொழுதுலேருந்து இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை. எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள், எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேதுக்குன்னே இந்த சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையாக சுற்றி வரவங்க. கேது பகவான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலே சித்திரவர்ணாயன்மா, சித்திர புஷ்பாயன்மா, சித்திரகந்தானு லேபனாயன்மா, சித்திர சத்திர ஜதபாதிகாதி சேவிதாயனமாக. அவர் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர். கேது விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம். உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும். அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி,
கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி. சரி, விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வரார் கேது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு பகவான் எடுத்தீங்கன்னா விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் 4ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தாயாருக்கு கண்டம். இப்போ விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய இப்போ விருச்சக ராசியில் இப்போ வீட்டில் யாருக்கா இருக்கான்னா தாயாருக்கு கண்டம், அம்மாவுக்கு இல்லைன்னா அம்மா வழி வர்க்கத்தாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். ஸோ கவனமாக இருக்க வேண்டும். பெரிய அளவில் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் விருச்சக ராசிக்கு இப்படி பாதி காலம் போகிறது, வக்கரகதியில் பாதி காலம் போகிறது, அவ்வளவுதான். விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை அப்படியே சாதாரணமாக தான் கொண்டு போகணும். அகலக்கால் வச்சு கஷ்டப்படக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். பெரிய பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து தான் இல்லை, கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. நல்லதும் கெட்டதும் மாறி தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே தவிர நல்ல விஷயம் எதுவும் நடக்கலை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. உடல் உபாதைகள் அதிகமாக இருக்குது. கால் வலி, மூட்டு வலி, உடல்நிலை சம்மந்தப்பட்டது. அதுவும் ஒரு வயதானவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், வயது மூப்புடையவர்கள் சொன்னால் அவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அதனால் உடல்நிலை சம்மந்தப்பட்டதெல்லாம் பாதிப்பு நிறையா இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பல குறுக்கீடுகளும் பல பிரச்சனைகளும் வரும். தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல கேது வராரு இல்லையா, தொழில் ஸ்தானத்தில் வரும்பொழுது பல குறுக்கீடுகளும் பல பிரச்சனைகளும் நிறையா வரும். வேலையில் இருக்கிறவனுக்கும் நிறையா பிரச்சனை வரும். அதே போல் தொழில் பண்ணுறவனுக்கும் நிறையா பிரச்சனைகள் வரதான் வரும். நீங்கள் சும்மா உட்காந்துருந்து நீங்கள் இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் கடையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் கூட சம்மந்தம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுவான். நீ ஏன் இப்போ அட்டைப்பொட்டி எங்கே வச்சுருக்க, நீ ஏன் என் கடை வாசலில் தண்ணி ஊற்றின, நீ ஏன் அதை எங்கே போட்டிருக்கன்னு சம்மந்தம் அவனுக்கு தேவை உங்ககிட்ட வம்பு வளர்க்கணும். அதை கண்டிப்பாக அவன் வேலையை அவன் சிறப்பாக செய்வான். நான் யார் தெரியுமா, அடுத்தது அதை தான் கேட்பான். நான் சொல்லணுங்கிறதில்ல, சொல்கிறத சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் உண்டு. ஏன்னா ஒரு சண்டை வந்தாலும் உடனே அடுத்த கேட்குற கேள்வி அதுதான், நான் யார் தெரியுமா, அது அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது. அதனால தான் நம்மளை கேட்போம். அதெல்லாம் பெரிய தலைவலி. அதெல்லாம் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விருச்சக ராசிக்கு இதெல்லாம் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம உண்டு, அதாவது துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவோம். அவனுக்கு ஒரு இதாக இருக்கா, நான் சொல்லலைங்க. இது துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு நான் சொல்லலை. இப்போ காலங்காலமாக முன்னோர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஒருத்தன் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் போகாதுன்னு எதுக்கு சொல்கிறான்? 10 அடி விலகி இருக்கணும்னு சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறது? அதுக்காக தான். ஆனால் நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அதே போல் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது சில குழப்பங்கள் உண்டு. வாக்கு நாணயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது சில முடிந்தவரை காப்பாற்ற பார்ப்பீர்கள். வாக்கு நாணயம், இப்போ யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்கிறீங்கன்னா கூடியமான வரைக்கும் அந்த வாக்கை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுவீங்க. சில நேரத்தில் நடத்துவீங்க, சில நேரத்தில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், சில பேருக்கு வேலை மாறக்கூடிய சூழ்நிலைகள், சில விஷயங்கள்லாம் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமங்களும், பண வருவாயில் பிரச்சனைகளும், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளும் இதெல்லாம் நிறையா இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிய கடனை ஒழுங்காக அடைக்க முடியாமல் திணறின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறையா ஏற்படும். அம்மாவுக்கும் பிள்ளைக்குமே சண்டை. நம்ம எத்தனை குடும்பத்தில் பார்க்குறோம், புள்ள சொல் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவான். பையனை சொல்லுவான், இதுகிட்ட பேச முடியுமா அப்படின்வான். இது அதுன்னு பேசுவான் அம்மாவை. நான் சொல்லலை, இது நடக்கலையா இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறது உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குன்னு. அம்மா நல்ல விதமாக சொல்லுவான், டே கோயிலுக்கு போட, சாமி கும்பிட்டு வாடா, நல்ல விஷயம் நடக்கும்டான்னு. உனக்கு வேணும் நீ போ, என்னையன்னு சொல்கிற அப்படின்வான். இப்போ ஆம்பளை பிள்ளை சொல்கிறது இருக்க ஒரு சைடு இருந்தால், அடுத்து பொம்பளை பிள்ளைங்களும் அப்படி தான். உனக்கு இதே வேலைம்மா, எப்போ பாரு கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். கலிகாலம், ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் நல்லதே சொன்னாலும் கெட்ட பேர் தான் வரும். ஸோ அந்த மாதிரி விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. படிப்பு விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. சொத்து பிரச்சனைகள்லாம், இந்த இடம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி மாற்றம் கண்டிப்பாக உண்டு. பதவி மாற்றமோ, பதவி மாறுறதோ, இல்லை இலாக்கா மாறுறதோ, ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் வரும்.
தொழில் வழியில் வெளிநாடு போகக்கூடிய பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள்லாம் வரும். சரி, ரைட். விஐபிக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய விஐபியாக இருக்கிறவங்களாம் வெளிநாடு போகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் போகிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமைசூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க. திருப்பாம்புரம் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு ராகு கேதுக்கு பூஜை பரிகாரங்கள் பண்ணிட்டு வாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்லுவாங்க. மன்னார்குடி பாமுனி பக்கத்தில் இருக்க ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனசை தளர விடாதீங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்களை எல்லாம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அதேபடி நடந்துக்குவாங்க. சுபம். வாழ்க.